Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேஎல் 12 தான். எஸ் ஹரியானா சீலர்ஸ் வர்சஸ் டபங் டெல்லி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு பாயிண்டில் ஜெயிச்சிட்டாங்க அவங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. அதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டேன். என்ன கான்ட்ரவர்சி அதுன்னு. நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி எழுது அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏன்னா ஃபேன்ஸ் ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவீங்க. நீங்களாம் இன்ஸ்டாலே இருக்கிறவங்க நீங்கள், உங்களுக்கு தான் தெரியும். நான்லாம் ஓல்டு ஸ்கூல். ஸோ எனக்கே தெரியணும் என்ன அதுன்னு போய் பாருங்கள். எண்டு காலில் வைக்கிறேன் அந்த வீடியோவை. ரைட், மேட்ச்சுக்கு முன்னாடி இன்டர்வியூ வழக்கமாக நடக்கும் இல்லையா, ஒரு ஃபார்மாலிட்டி. அது இப்போ என்ன நடந்து பார்ப்போம். மன்பிரீத் சிங் வந்தார் ஹரியானா சீலர்ஸ் சார்பில். ஆஷு மாலிக் வந்தார் டபங் டெல்லி சார்பில் கேப்டன். அண்ட் ஆஷு மாலிக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கேப்டன். அப்புறம் ஆஷு என்ன எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க உலகமே. நீ வேறு போன மேட்ச்லாம் 23 பாயிண்ட் எடுத்துட்ட, ஹையஸ்ட் உங்கள் கேரியரில். எந்த சேலஞ்சு வந்தாலும் கூப்பிடு ஏஜென்ட் ஆஷுங்கிறாங்களே. ஆஷுக்கு பார்க்கணுன்னா முஷ்கில் நீ நான் முக்கியன்னு அதே டான் டைலாக் வந்தது. ஆமாம், உன்னை பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்லை, இம்பாசிபிள் இல்லாமல் அப்படிலாம் நல்லா கேட்டாங்க அழகாக. அவரும் சொன்னார், அவர் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டேன். அவரு கொஞ்சம் அமைதியான ஆள். ஆனால் அவரு யார் எப்போ வெடிப்பான்னு சொல்ல முடியாது. நேற்று ஜோகிந்தர் நர்வாலே வெடிச்சிட்டார் மேட்சுக்கு அப்புறம் கோச்சு. ஓகே, லாஸ்ட் 2 மேட்சாக நான் இன்ஜுரியில் இருந்தேன். அதனால் ஃபுல்லாக என்னால் போட முடியல எஃபர்ட்டு. பட் டாக்டர் சொன்னாங்க, இப்போ நீ ஃபுல்லாக ஃபிட் ஆகிட்ட, நீ போ விளையாடு, போ பாயிண்ட் எடு, அது மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் 100% போட்டேன்னு ஆஷு சிரிச்சார். சொன்னார், சரி இப்போ விட போகிறீங்களா ஹரியானா சீலர் ஜெய்தீப் தையா தெரியும்ல, பயங்கரமான டிஃபெண்டரு, என்ன பிளான் வச்சுருக்கா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், ஏஸ் நாங்கள் பிளானோட தான் வந்தோம். வெரி குட் டிஃபென்ஸ் ஹரியானா சீலர்ஸு. அவங்ககிட்ட ராகுல் சேத்பால் இருக்கார், நீரஜ் இருக்கார், ஜெய்தீப் இருக்கார், எல்லாருமே வெரி குட் டிஃபெண்டர்ஸ்னாரு. நாங்களும் பிளானோட வந்திருக்கோம். ஈவன் அவங்களோட ரைடர்ஸுக்கும் நாங்கள் பிளான் வச்சுருக்கோம்னாரு. அதான் வினய் அண்ட் சிவம் பட்டாரைக்கும் நாங்கள் பிளான் ரெடி அப்படின்னாரு. அது ரெஃப்ரி பிளான் வேறு மாதிரி ஒன்று போட்டார். அது கடைசியில் தெரியல என்னன்னு. இது ஆஷுமால்கிட்ட கேட்டாங்க. இப்போ நம்மள்கிட்ட வந்துடும் மன்பிரீத் சிங். 365 நாளும் கபடி பற்றி நினைக்கிற ஒரே ஆள் இவர் தான், மன்பிரீத் சிங். எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 சீசன் மட்டும் யுவா கபடி சீரீஸ் சென்னையில் வந்து யாரோ ஒரு பையன் நல்லா விளையாட பண்ணி வா நீ உன் திறமை நான் இது பண்ண கூட்டின்னு போனேன். அவர் பேர் மணிகண்டன் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு கபடிக்காக என்ன வேணால் பண்ணுவார் அவர் மன்பிரீத் சிங். கப்பு ஜெயிச்சாருங்க அவர் பாட்னா பேரஸுக்கு. கோச்சாவும் ஜெயிச்சிருக்காரு ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு. கோகாரர் தான், இன்னும் என்ன பண்ணுறது. ரைட், மன்பிரீத் சிங் இது என்ன பார்த்துருவோம். அண்ட் மன்பிரீத்தை கேட்டாங்க. அப்புறம் மன்பிரீத் 4 out of 4 ஜெயிச்சிட்டிங்க ஜெய்ப்பூரில். 100% இருக்காடு. 9 நாள் ரெஸ்ட் வேறு போயிருக்கேன் உங்களுக்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெடி ஆகிட்டிங்களா, சென்னைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், अच्छा है, 9 दिन का ब्रेक मिला और बच्चों ने बहुत खुश है, घूमा फिरा, पार्क में गया, पिक्चर देखा, बहुत मजा किया, प्रैक्टिस भी किया, अभी सब तैयार है मैच के लिए அப்படின்னா. வழக்கமெல்லாம் எப்போவுமே சொல்கிற இந்த 3 வார்த்தை, இது 3 லைன் ஹிந்தி தான். பிடிக்காதவங்க இங்கேருந்து அப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட். அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது, 9 டே பிரேக் வெரி இம்பார்ட்டன்ட்டு, தேவைப்பட்டது எங்களுக்கு. பிளேயர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க, சில இன்ஜுரி ரெக்கவரிலாம் செட் ஆகிடுச்சு, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, பார்க்கெலாம் போய் சுற்றி பார்த்தாங்க, சினிமாலாம் போய் பார்த்தாங்க, நல்லா இருந்தது, பசங்க சந்தோஷமாக இருந்தது, சந்தோஷமாக விளையாட முடியும் அப்படின்னாரு. அண்ட் எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க, எது கேட்டாலும் கொடுக்குறாங்க. சிஇஓலாம் புகழ்ந்தார். அப்புறம் இன்னும் 4-5 பேர் சொன்னார், அதெல்லாம் யாரும் தெரில. சிஇஓ மட்டும் கேட்டுச்சு எனக்கு, அவரையும் புகழ்ந்தார். அண்டு பிளேயரை ஃப்ரீயாக விளையாட விட்டுவாங்க, அவங்க எதுவும் ப்ரெஷர் போட மாட்டாங்க. இந்த கோச்சு நம்ம வந்து பக்கத்துலேயே வந்துப்பாங்க நிறைய பேர். எதுக்கு நீ சிரிக்கிறாங்க? டக்குன்னு எனக்கு லக்னோ சூப்பர் ஜெயின் ஞாபகம் வந்தது, அதனால தான் சிரிக்கிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, அது பாட்டு இருக்கட்டும். ஏன் சிரிச்சேன்னா, அப்பப்போ சிரிக்கணும், எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கக்கூடாது. மைண்ட் அப்போ தான் ஃப்ரீ ஆகும் உங்களுக்கு. ஏன் சிரிச்சேன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின் கேஎல் ராகுலில் போன சீசனில், அதுக்கு முந்தின சீசன் பவுண்டரி லைனில் மேட்ச் முடிச்ச உடனே விட்டார் போகிற டோஸ் கோச்சு. ரொம்ப நேரமாக அவரை கொண்டு பேசாமல் இருந்தார் கேஎல் ராகுல். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து விராட் கோலி அந்த மாதிரி தான், என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. விட்டார் டோஸ் பயங்கரமாக. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நீ திட்டு, ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூட்டு போய் திட்டு. பப்ளிக்கில் அத்தனை பேர் உட்காந்துருங்க, அவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் மேட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டோஸ் விட்டுட்டு இருக்காரு. எல்லாமே கேஎல் ராகுலை பார்க்க வந்தாங்க, லக்னோ ஓனரை பார்க்க யாரும் வரல அங்கே. அதை அவர் மறந்துட்டார் அவர். அந்த மாதிரி டோஸ்னா அதே மாதிரி இங்கே என்ன ஆச்சுன்னா, என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, பிளேயரை ஃப்ரீ. ஷாருக் கான் அப்படி தான், கேகேஆர் ஃபஸ்ட்டு 10 சீசன் ஒன்றுமே ஜெயிக்கல, படு தோல்வி. எவ்வளவோ செலவு பண்ணார் பாவம் ஷாருக் கான். அப்போ ஒருத்தரையும் திட்டினதே கிடையாது, அமைதியாக இருப்பார். அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். அப்புறம் கடைசியாக 3 கப்பன்மா ஜெயிச்சாங்க. அப்படி தான் இருக்கணும். அதை தான் மன்பிரீத் சொன்னார். ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டாங்க மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு, அதனால் எங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை. அண்ட் எங்கள் பிளேயரும் கொஞ்சம் கம்மியே, ஓ மாடல்ஸு கம்மியேன்றார். ஆமாம், எங்கள் பிளேயரும் மாடலுக்கு ஈக்குவல் தான். அந்த மாதிரி மாடல்ஸ் வருவாங்க டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில், அந்த அளவுக்கு ஃபேமஸ் எங்கள் பிளேயர்லாம், சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் கர் ஜெய்சா மாஹோல் பனா கதியானார். அதான் வீடு மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அதுதான் காரணம்.
அப்படின்னாரு. சரி அப்புறம் கடைசியாக கேட்டாங்க, ஆஷு மாலிகிட்ட என்ன ஸ்பெஷலாக பார்க்குற நீ அப்படின்னு. அவர் பாட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு, அவரை பற்றி சொல்லுன்னு. ஓ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் அவர். அப்புறம் சொன்னார், இன்டெலிஜென்ட் ரைடர் அப்படின்றார். ஆமாம், ரொம்ப இன்டெலிஜென்ட் அவர். அண்ட் டீமுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுவார். எப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், எப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்போ தேவையில்லாமல் பேசக்கூடாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், தேவையில்லாமல். அது மாதிரி 5 பேர் இருந்தாலும் டிஃபென்ஸ் 5 பேர் இருந்தாலும் அவுட் பண்ணுவார், 6 பேர் இருந்தாலும் அவுட் பண்ணார், 2 இருந்தாலும் அவுட் பண்ணார், 3 இருந்தாலும் அவுட் பண்ணார். வெரி ஃபியூ பீப்புள் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாரு. சில பேர் 7 பேர் இருக்கிற டிஃபென்ஸ் ஈஸியாக போய் டோ டச்சு, ஹேண்ட் டச்சு, தொட்டு ஓடி வந்துடுவாங்க ஒரு பாயிண்ட்டு. அது சுதாகரே அது சொல்லலாம் நீங்கள். ஆனால் 2 பேர் இருக்கும்போது சூப்பர் டேக்கில் போகும்போது கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பவனே கஷ்டப்பட்டார் சூப்பர் டேக்கில். 2 பேர் அவுட் பண்ண முடியாமல் 5 வாட்டி அவுட் ஆகிட்டு வந்தார். ஸோ அதுதான் சொன்னார். அந்த விதத்தில் ஆஷு மாலிக் பிரில்லியன். வெரி ஃபியூ ரைடர்ஸ் தான் இருக்காங்க. கம்ப்ளீட் ரைடர் இசிகோ கைத்தான். இதை தான் கம்ப்ளீட் ரைடர் சொல்ல முடியும். இஸ் எ கம்ப்ளீட் ரைடர். 10 பாயிண்ட் லீடு இருக்கா டீமு. அப்போ வந்து யங்ஸ்டர் அனுப்புவார், இவர் பேக் சீட் எடுத்துப்பார். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். எல்லாமே நானே தான் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது சூப்பர் கில் அப்படி தான். டெஸ்ட்டுக்கு நான் தான் கேப்டன், ஒன் டே நான் தான் கேப்டன், T20 நான் கேப்டன் ஆகணும், ரஞ்சிக்கு நான் தான் கேப்டன், வேளச்சேரி டீமுக்கு நான் தான் கேப்டன், இப்படிலாம் இருந்தால் எப்படி? ஸோ அதை தான் சொன்னார் அவர். ஆஷு மாலிக் இஸ் வெரி குட் ஃபார் கபடி, வெரி குட் பிளேயர். அண்ட் நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஜாஸ்தி ரைடு எடுக்க மாட்டார் தேவையில்லைன்னா. தேவைப்பட்டால் எல்லா ரைடும் அவரே கூட இருப்பார். எப்போ பாயிண்ட் நெசசரியோ அப்போ போய் பாயிண்ட் தூக்கின்னு வந்துடுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் எனி நம்பர் ஆஃப் டிஃபென்ஸ் ஈ கேன் டேக்கிள். அதான் எத்தனை பேர் இருந்தாலும் டேக்கிள் பண்ணுவார். அதனால எங்களுக்கு ஆஷு மாலிக்கு பிளான் பண்ணது ரொம்ப கஷ்டம். அவர் எந்த ரூபத்தில் எப்படி வந்து எங்களை அட்டாக் பண்ணுவார் சொல்ல முடியாது. மேட்டில் இஸ் வெரி குட் பிளேயர்னாங்க சொன்னார். சரி அப்புறம் உங்களோட ரைடருக்கு வருவோம். வினய் அண்ட் சிவம் பட்டாரி, அதை பற்றி சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸ், ஹவ் ஹாப்பி யூ ஆர், சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட் ரைடர் 2 பேரும். நாங்கள் போன சீசன் கப்பு ஜெயிச்சதுக்கு அவங்க தான் மெயின் ரைடர். அவங்க தான் பாயிண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி சீசன் நாங்கள் ஃபைனல் போனதுக்கும் வினய் அண்ட் சிவம் பட்டாரி இவங்க 2 பேர் தான் காரணம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் தான் நாங்கள் நவீன் எக்ஸ்பிரஸ் எடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. அதனால் இந்த 2 பசங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பேர்டனு. பட் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேட்சஸ்லாம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் மேட்ச்சுக்கு முன்னாடி பேசுகிறது தான். என்னடா இவ்வளோ பொறுமையாக பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை இதுக்கு அப்புறம் தான் ஆச்சு. இதுலேருந்து 40 நிமிஷம் தான் பிரச்சனை ஆச்சு. ஸோ அதான் சொன்னார், வினய் இஸ் வெரி குட். என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அண்ட் ரைடிங் அப்போ வினய் சிவம் பட்டறையை நம்பி நாங்கள் இருக்கலாம், எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சுச்சுவேஷன் தான் அவங்க விளையாடுவாங்க. அண்ட் அதே பர்ஃபார்மன்ஸை நான் ஃப்யூச்சரில் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சந்தோஷமாக தாங்க பேசினார் அவர். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் இருக்க அது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஒரு செகண்டு அந்த ஜூலி அப்படி தான் பிக் பாஸில் திருப்பி போடுங்க, வீடியோவை திருப்பி போடுங்க. எத்தனை பேர் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஒரு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆக போதா பிக் பாஸ், அதை வேறு ரிவ்யூ பண்ணேன் அடுத்த சேனலில். அது மாதிரி அந்த ஒரு செகண்ட் என்னாச்சுன்னு அதே ஒரு சவுண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ எண்டு காலில் வைக்கிற போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். கேம் வர ரொம்ப சூடாகிட்டே போகுது. தெரியல, இவ்வளோக்கு டாப்பில் தான் இருக்காங்க. எப்படி குவாலிஃபை ஆகிடுவாங்க ஹரியானா ஸ்டீலர்? இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஃபைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டுங்கிறது. நான் கரெக்ட்னா கரெக்டு, ஏக்குமார் தோற்றுக்கூட அது மாதிரி தான். அது கரெக்ட்னா கரெக்டாக பேசணும் ரெஃப்ரின்னு. விசில் அடிக்கிறது மட்டும் கிடையாது ரெஃப்ரி. என்ன நடக்குது, யார் கோர்ட்டில் இருக்கா, யார் வெளிலறா, லாபி அவுட் எப்படி இருக்கா, இதெல்லாம் கரெக்டாக பார்க்க தெரியுதுல்ல. இது எப்படி ஒரு செகண்டு கோட்டை விட்டாங்க? அது தெரிஞ்சுக்கணும்னா என் வீடியோ பார்க்கணும். இந்த எண்டு காலில் வைக்கிறேன். அப்புறமா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுக்கிறோம். புரியும் பார்த்ததுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.